அண்ட் நான் கட்டுற சொல்லி தர விதத்தில் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்டே பண்ண வேண்டாம். சாரியை தொடவே வேண்டாம். இங்கே இறங்கிச்சோ அங்கே செக் பண்ணுமோ எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் டான்ஸே பண்ணலாம். சாரியும் எங்கேயுமே மூவ் ஆகுது. அது வேற இது சாரி கட்டுறதே பெரிய விஷயம். சாரி கட்டி எப்படி அவங்களாம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அதுக்கு இன்விசிபிள் பின்ஸ் இருக்கு. நான் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க டான்ஸே ஆனாலும் அதெல்லாம் மூவே ஆகாது. இன்ஃபேக்ட் அவங்க அது ரொம்ப மைண்ட் பண்ண கூட தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே பிரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் சாரியான்னு கூட கேட்ட பிரைட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ சாரியே இதுதான் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது சத்தியமா தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பின்னும் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டைரக்ஷன்லையும் அவங்க வந்து ஃபுல்லாக கவர்டாக தான் தெரிவாங்க. ஓகே ஓகே. கையை வந்து சாரில் வச்சுட்டு இருக்கவே தேவையில்லை. எஸ் தெரியவே தேவையே இல்லை. ஸோ சாரி. ஸோ பல்லு முடிஞ்சிச்சு, செஸ்ட் பீட் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க குயிக்காக ரெடிமேட் சாரீ மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஸோ எவ்வளோ பெரிய சாரியை வந்து நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். இது நம்ம 2 minutesல ட்ரை பண்ணிகிட்டே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து சென்டர் ப்ளீட்டிங். சென்டர் ப்ளீட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ சென்டர் ப்ளீட்டிங் பர வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் நசுங்காமல் ஏதாவது சேர் மேலேயோ ஏதாவது மேலேயோ போட்டு கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட்டிங் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட்டிங் அதாவது சென்டர் நம்ம டக்கின் பண்ணுறோம் இல்லையா அழகாக ப்ளீட்ஸ். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து நான் உங்களுக்கு எடுத்த 33 inches அது வரைக்கும் விட்டுட்டு நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சில பேர் வந்து எனக்கு மெஷர்மெண்ட்டே தெரியல மேம், நான் ஒரு மெஷர்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 1 meter கிளாத்தை விட்டுருங்க. ஒரு ஃபுல் ஹேண்ட் ஓப்பன் வித் ஷோல்டர் தான் 1 meter. ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக எங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தெரியல அப்படின்னா இதுதான் நாங்கள் பண்ணுவோம். பல்லு வந்து 42 வச்சுருவோம். ஸோ தட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணும்போது எல்லாருக்குமே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ வந்து லாஸ்ட் சென்டர் ப்ளீட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவங்க அழகாக மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 33 inches. ஸோ 33 எடுத்துகிட்டு இங்கே ஒரு பின் மார்க் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பின் நான் சேஃப்டி பின் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது நல்லா இருக்கே பண்ணிகிட்டே எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா அதுக்கும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. 3 inches of 7 pleats. ஸோ 3 inchesக்கு வந்து 7 pleat உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஸ்ட் ப்ளீட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம்.